ஹாய், நம்ம குலதெய்வம் கோயில் போனோம் இல்லைங்களா, சபரிமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஸோ அதோட கண்டினியூ விளாக் தான் இது. ஸோ இது நான் இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். இது மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு பழங்காலத்து சிவன் கோயிலுங்க. இது இருக்க ஊர் பார்த்திங்கன்னா வளநாடுன்ற ஊர். ஸோ இந்த கோயில் எங்கள் அண்ணா தான் கூட்டிகிட்டு போனாங்க. என் ஹஸ்பண்ட் முன்னாடியே போயிட்டாங்க. நாங்களாம் அது முதல் தடவை போகிறோம். ஸோ உள்ளே போகும்போதே ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சுங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஆனால் பராமரிக்காமல் இருக்காங்க. இது பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப பழமையான கோயில்னு. ஆனால் இது எங்கள் அண்ணா சொன்னாங்க ஒரு 800 வருஷத்தில் இப்போ 1000 900ன்ற மாதிரி 800 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயிலுன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிணறு இருந்தது. அதில் தண்ணி கிடந்தது. அது எப்போதுமே தண்ணி வற்றாதுன்னு சொல்கிறாங்க. நல்லா அழகாக பார்க்கவே ரொம்ப அழகாக பச்சை பசேல்னு இருந்தது. இதெல்லாம் நல்லா தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் கரண்ட்லாம் இல்லை. ஸோ இப்போ கோயில் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப பிடிக்கும். மேலே அழகாக புறாலாம் பறக்குது பாருங்கள். ஒரே ஒரு பூசாரி மட்டும் இருக்காங்க. பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக் வளநாடு வந்தீங்கன்னா இந்த கோயிலை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கல்வெட்டுலாம் எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் நமக்கு அது புரியல. உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் படித்து பாருங்கள். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவாக வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ இதில் உள்ள கரண்ட் இல்லைன்னு சொன்னேன் இல்லைங்களா, இது முருகன் கோயில்னு சொல்கிறாங்க. இது 3 இது இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கோயிலாட்டம் இருந்தது. ஸோ அதுக்குள்ளே நாங்கள் போனோம். ஆனால் அதில் கோயில் இல்லைங்க, அது உடஞ்ச பானை தான் இருந்துச்சு. இது என்னன்னு தெரில. சரி தப்பாக இருந்தால் சாரி. பார்த்தோம். ஆனால் சாமி எதுவும் இல்லைங்க, சிலை எதுவும் இல்லை. அந்த உடஞ்ச பானை மட்டும்தான். அது திருவோடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சிவன் பக்தர்களாக வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அது மட்டும்தான் இருந்துச்சு. சரி அப்படியே கோயிலை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இன்னொரு சாமிக்கிட்ட போனோம். ஸோ அதையும் காமிக்கிறேன் வாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே நம்மளோட அப்பா ஈசனோட பாலாபிஷேகம் நடந்துச்சு. ஸோ நாங்கள் போன நேரமாக என்னன்னு தெரியலங்க. ஸோ அங்கே போனோன்னே பூசாரி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கேட்டாங்க. ஸோ இதான் முதல் டைம் வரீங்களா இல்லை இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களான்னு கேட்டாங்க. இதுக்கு முன்னாடி அண்ணா வந்திருக்காங்க, அண்ணா அம்மாலாம் வந்திருக்காங்க. நான் ஹஸ்பண்டு மித்ரன் நாங்கள் இப்போ தான் போகிறோம். ஸோ அப்போனா நீங்கள் பாலாபிஷேகம் உங்கள் நேரம் பாலாபிஷேகம் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பாலாபிஷேகம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கையில நான் நிறைய டைம் கிளிக் பண்ணேங்க. ஸோ இந்த வீடியோ கிளிப் பார்த்திங்கன்னா மங்களாக தான் தெரிஞ்சு. ஸோ அது எங்கள் மிஸ்டேக்காக என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளியராக இருந்துச்சு. மேலே ஒரு நாகம் இருந்தது. அது செப்பரேட்டாக தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு இது பண்ணும்போது கொஞ்சம் வீடியோ கிளியராக தெரிஞ்சுது. ஸோ பாருங்கள் பாலாபிஷேகம் எங்களுக்கு இது பண்ணதை நீங்களும் பாருங்கள். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த கோயில் அவ்வளோக்கா யாருக்கும் சரியாக தெரியாதா என்னன்னு தெரியலங்க. ஆனால் நாங்கள் 3 பேர் தான் போனோம். எங்களுக்கு முன்னாடி யாரும் வரல. நாங்கள் போகும்போது ஒரு 2:00 இருக்கும். ஸோ நாங்கள் போனப்போ யாரும் வரல. ஆனால் யாருக்கும் தெரியல என்னன்னு தெரியல. இப்போ அந்த நாகத்தை வச்சுட்டாங்க பாருங்கள். அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. ஸோ என் ஹஸ்பண்ட் கும்பிட்டுட்ருக்காங்க. பாருங்கள் சாமி எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்ப நல்லாவே தெரியுது. இது காண கிடைக்காத பொக்கிஷன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அது கிடச்சிச்சு. ஸோ நீங்களும் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் காமிச்சிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியில் சாமி கும்பிட்டு வெளில வந்துட்டோம். இப்போ நந்திவர்மனை பாருங்கள். இது போல் விளாக்ஸுக்கு மது டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.